ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ரஜினி சார் இப்போ வரப்போகிற படத்துக்காக, அதாவது ஏஆர் முருகதாஸோட படத்துக்காக 65 கோடி ரூபாய்க்கு ப்ளஸ் அப்படி பேசியிருக்காங்க. அவரோட சேலரியா இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல எவ்வளோ கோடின்றது. ஆனால் மினிமம் 65 crores மேலே அவர் வாங்குவார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குன்னு சொன்னோம். மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறோம் இந்த வீடியோ மூலிமா. ஸோ ரஜினி சார் கிட்ட இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அவங்களுடைய அந்த பெய்டு சேலரி எவ்வளோ வரப்போகுதுன்றதை. ஸோ அதை ரொம்பவே ஒரு சீக்ரெட்டாக வச்சிருக்காங்களா, இல்லை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் 65+ crores மட்டும் கன்ஃபார்ம் இருக்கு. இதன் மூலியமா தமிழ் சினிமாவில் இன்னும் நம்பர் 1 பொசிஷன் ஹைடு பெய்டு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் தான் இருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்க போகுது? ஸோ ஒரு பேட்ட படம் மாதிரி இருக்குமா, இல்லை 2.0 படம் மாதிரி இருக்க போதா, இல்லை ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரி காலா படம் மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் மினிமம் பார்த்தீங்கன்னா 100 crores தாண்டிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது ரஜினி சாரோட சேலரி இல்லாம அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கூடுதலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 100 crores ரஜினி சாரோட சேலரி இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸை எந்த அளவுக்கு அது தாக்க போகுது, எந்த அளவுக்கு அந்த வசூலை அவங்க ரிட்டர்ன் பேக் எடுக்க போறாங்க, இது எல்லாமே அவங்க கணிச்சிருக்காங்க. ஏன்னா லைக்கா நிறுவனம் இப்போ ரொம்பவே கால்குலேட்டடா எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கால்குலேட்டடா அந்த டேரக்டர் அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அவங்க இப்போ பட்ஜெட் ஒதுக்குறாங்களாம். அப்படி பார்க்கறச்சு இந்தியன் 2 படத்துக்கு அவங்க ரொம்பவே கராரா இருந்திருக்காங்க. ஸோ சொன்ன பட்ஜெட்டை எந்த காரணத்தை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கர் சாருக்கு கண்டிஷனும் போட்டிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் படம் பிளஸ் ஏஆர் முருகதாஸோட கூட்டணி. ஸோ இந்த கூட்டணிக்கு அவங்க எவ்வளோ ஒதுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கும் போது 100 கோடி ரூபா வரைக்கும் ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 100 crores ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் தான். ஸோ சங்கர் சாருக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகதாஸ் சார் தான். அதை நம்ம அப்படியே கண்ண முடின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குறன்றது தாராளமாக நம்ம பண்ணலாம். அதுமாரி ரஜினி சார் அங்கே இருக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் பேக் வந்துடும்ன்றதுல ஒரு கேரண்டீடா ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் 100 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு லைக்கா நிறுவனம் இப்போ ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லேட்டஸ்டான அப்டேட் இதுதான். ஸோ 100 crores plus அப்படின்றதான் இந்த படத்தோடைய பட்ஜெட். ஸோ படம் முடிக்கும் போது எவ்வளோ தொடுன்றது யாருக்கும் தெரியல. ஸோ ரஜினி சார் ஒரு பக்கம் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா ஒரு பக்கம் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் படத்தோடைய பட்ஜெட் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாசிட்டு அடிக்கும் அப்படின்றது பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்பவே கணிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.